எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி பகுதியில் திருவாய்மொழி பாடல்களில் கோவில் திருவாய்மொழி பகுதியில் 6வது நூறில் 10வது பதிகத்தில் முதல் பாட்டு 1வது பாட்டு. இதனோட பிரபந்த நம்பர் 3326. இது எதுக்கு சொல்கிறேன்னா, பிரபந்த நம்பர் லிஃப்கோ கரெக்டாக போடுவான் பிரபந்த நம்பர். மற்றவெல்லாம் நம்பரை மாற்றுவா. பிரபந்தத்தில் நம்பர் மாற்றி மாற்றி அவாவா வசதிக்காக ஒரு மாதிரி போட்டுப்பா. அதெல்லாம் இல்லை, நம்ம ஒரு கணக்கு வச்சுக்கணும் இல்லையா. நம்ம வச்சுக்கிற கணக்கு லிஃப்கோ என்னென்னா பெரும்பாலும் பிரபந்தத்தோட கணக்கு அது ஒத்து தான் போடுவான். ஆக அந்த பாட்டு இது. அதனால் நம்ம எப்பயுமே நம்ம சொல்கிற பிரபந்த கணக்கு நம்பர் சொன்னேன்னா அது லிஃப்கோவில் இருக்கிற நம்பர்னு அர்த்தம். பிரபந்தத்தில் அதுதான் இருக்கும். பிரபந்த நாதமொழிகள் எழுதின பிரபந்தத்தை ஒட்டி தான் லிஃப்கோ போட்டிருக்கான். அதில் மாற்று இல்லாது தான். அதில் எந்த கரெக்ஷனும் பண்ணாமல் தான் போட்டிருக்கான். அதனால் அது கரெக்டாக இருக்கும். இப்போ பாட்டை சொல்கிறேன், கேட்டுக்கோ. உலகம் உண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மானே, இலவும் சுடசூழ் ஒளிமூர்த்தி, நெடியாய் அடியேன் ஆறுகிறே, திலத முலகுக்காய் நின்ற திருவேங்கடத் தெம்பெருமானே, புலதொல் அடியேன் உன் பாதம் கூடுமாறு கூறாயே. இது பாட்டு. இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா, உலகம் உண்ட பெருமாள் எப்போ உலகத்தை உண்டார்? பிரளய காலத்தில் இப்போ உலகத்தை எடுத்து முழுங்கிட்டாராம். அப்படியே ஒரு கோலி உண்டை எடுத்து போட்டு வாயில் போட்டு முழுங்குற மாதிரி உலகத்தை போட்டு முழுங்கிட்டாராம். உலகத்தை முழுங்கி வயத்தில் வச்சுட்டாராம். அந்த பிரளயத்தை பாதிப்பு எதுவும் ஏற்படாமல் உலகம் உண்ட எடுத்து வாயில் போட்டுட்ட. பெருவாயான்னா பெருமாள் வாயை திறந்தப்ப அது என்ன சைஸ் இருந்ததுன்னா, அதாவது ஒரு உலகம் ஒரு சின்ன கோலி குண்டு மாதிரி இருந்தது. 1000 மடங்கு பெருசாக இருந்தது வாய், உலகத்தை போல. அப்போ பார்த்துக்கோ, உலகத்தை ஒரு கோலி குண்டு மாதிரி எடுத்து வாயில் போட்டுட்டாராம். அதுதான் உலகம் உண்ட பெருவாயா அப்படிங்கிறது. இதெல்லாம் பாகவதத்தில் இருக்கிறது. அதை அப்படியே தான் நான் சொல்கிறேன். உலகம் உண்ட பெருவாயா, பெரிய வாயை உடையவனே. அது அந்த இது உலப்பில், உலப்புன்னா முடிவு, ஞாபகம். உலப்புன்னா முடிவு, உலப்பில்னா முடிவு இல்லாதன்னு அர்த்தம். உலப்பில் கீர்த்தி எம்மானே, முடிவில்லாத வெற்றி. கீர்த்தின்றது வெற்றி. வெற்றியையும் மனநிறைவை கொடுக்கும் எம்மானே, எம் தலைவனே. அதான் எம்மானேன்றது எம் தலைவனேன்னு அர்த்தம். இலவும் சுடர் சூழ் ஒளி மூர்த்தி. நிலவும்ன்றது எப்போதும்ன்றது அர்த்தம். அந்த இடத்துல நிலவு எடுத்துக்கூடாது. நிலவுகின்றன்னு நம்ம சொல்றோம் இல்லையா. என்ன அங்கே நிலைமை என்ன நிலவுகின்றதுன்னு கேட்குறோம் இல்லையா. அதுதான் அந்த இது. என்ன நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு, என்ன நிலைமை எப்படி நிலவுகின்றது அது சொல்றோம் இல்லையா. அது மாதிரி அந்த நிலவும் இது. வெறும் நிலவுனா நிலவு எடுத்துக்கூடாது. நிலவும் எப்போதும். சுடர்ன்றது அந்த ஜோதி அழல், தீயோட அழல், நெருப்போட அழல் இருக்கா, அதுதான் சுடர்னுவோம். சூழ், அந்த சுடர் இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா அதை சூழ்ந்து அதை சுற்றி இருக்கு. சுடரை சூழ்ந்து இருக்கிற அந்த ஏரியா, ஒரு எரியறதுன்னா அந்த ஏரியா எப்படி இருக்கும்? சுடரும் சூழ் ஒளின்னா வெளிச்சமாக இருக்கும் இல்லையா, அதான் பிரகாசமாக இருக்கும். அது மாதிரி நீ நடுவில் நின்று உன்னோட சுடர் இருக்கு, அதனோட ஒளி பிரகாசமாக சுற்றி அடிக்கிறது சுடரும் சூழ் ஒளி மூர்த்தி. அது மாதிரி உன்னை சுற்றி ஒரு பிரகாசமான ஒளி பொருந்திய ஒரு இதை வச்சுட்டு இருக்கவனே, ஒளி பொருந்திய மூர்த்தியன்னு அர்த்தம். அந்த இடத்துல எப்போதும் வெற்றியை கையில் கொண்டு இருக்கும், எப்போதும் வெற்றியையும் மனநிறைவையும் கொடுக்கும் எம்பெருமானே. உன்னை சுற்றி ஒரு சுடர் ஒளி, ஞான ஒளின்னு அது. உன்னை சுற்றி ஒரு ஒளி சூழ்ந்திருக்கின்ற, ஒளிர்கின்ற, மிளிர்கின்ற அப்படின்றது அது இந்த இடத்துல அர்த்தம். சுடர் சூழ் மூர்த்தின்னா அந்த திருமேனியை உடையவனேன்னு அர்த்தம். மேனி மூர்த்தின்றது அது ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சு மூர்த்தின்னுவா. மூர்த்தம்ன்றது அந்த உருவாக்குறது. அந்த மாதிரி ஒரு மூர்த்தி, அந்த மாதிரி ஒரு திருமேனியை உடையவனே. நெடியாய்னா அந்த வரியை பார்த்துட்டே வாங்க, நான் சொல்ற வரியெல்லாம். நெடியாய்ன்றது ரொம்ப உயரமானவனே. நெடியாய் உயரமா இருப்பவனே, மிக உயரத்தில் இருப்பவனே. நெடியாய் அடியேன் ஆறுவீரே, நான் எப்பயுமே உன் மேல அப்படி ஒரு திகட்டாத ஒரு
உயிராக இருப்பேனே உங்ககிட்ட இருக்கேனே அடியேனுடைய மனதில் திகட்டாத ஒரு உயிராய் எனக்கு என்னுடைய உயிர் போல இருப்போனே அப்படிங்கிறது அர்த்தம் இந்த இடத்துல. அடியேன் ஆறுயிரே திலதம் உலகுக்காய். திலம்ன்றது திலகம்னு அர்த்தம் இந்த இடத்துல. திலன்றது திலகம்னு அர்த்தம். திலகம் நெற்றியில போட்டுக்கிறமே திலகம், அந்த திலகம் உலகுக்காய், இந்த உலகுக்கே திலகமாக, அதாவது நெற்றி போட்டு எவ்வளவு முக்கியம். முகமாகிய அந்த இதுக்கு முகத்துக்கு நெற்றி போட்டு எவ்வளவு அவசியம். அது மாதிரி இந்த உலகத்துக்கு நெற்றி போட்டாக விளங்கிய நின்றன்னா நிலைத்து நின்ற, விளங்கியன்னு அர்த்தம். உலகுக்காய் திலதம் உலகுக்காய். திலம்னது திலம்னு சொன்னேன் இல்லையா? திலம்ன்றது திலகம். தம் இந்த நம்முடையன்றது நம்முடைய, தம்ன்றது அவருடைய உலகம் இல்லையா இது? அதனால அவர் உலகம் அவரதுன்றா. அவருக்கு சொந்தமான இந்த உலகத்துக்கு நெத்தி பொட்டாய் விளங்குகின்ற திலதம் உலகுக்காய் நின்ற திருவேங்கடத்தெம்மானே. திருவேங்கட மலை மேல இந்த உலகத்துக்கே நெற்றி பொட்டா விளங்குகின்ற பெருமாளே அப்படிங்கிற அர்த்தம் இது. திருவேங்கடத்தெம்மானே தொல் அடியேன். குலம்னா பரம்பரையா, தொல்னா வெகு நாட்களா. குலம்ன்றது பரம்பரையா, தொல்ன்றது வெகு நாட்களா, பரம்பரையா எவ்வளோ காலமா, எவ்வளவுன்னு சொல்ல முடியும். தொன்மையானன்னு அர்த்தம். குலதொல் அடியேன். பரம்பரையா உனக்கு அடிமை செஞ்சுட்டு வரமே. அடியன்றது அடியார்னு அர்த்தம். உனக்கு அடிமையாக செஞ்சுட்டு வரேன் அடியேன். குலதொல் அடியேன். குலம் பரம்பரையா உனக்கு தொழில் உனக்கு அடிமை செஞ்சு வருகின்ற அடியேன். உன் பாதம் அடியேன். உன் பாதம் நான் உன்னுடைய பாதத்தை அதாவது காய்ந்த பெருமானே. அதில் பார்த்தீங்கன்னா கூடும் தலத முழுக்காய் அடியேன். உன் பாதம் உன் திருவடி கூடும் ஆறு கூறாயே. கூடும்ன்றது சேருவது. ஆறுன்னா வழி ஞாபகம். கூடுமாறுன்னா நீங்கள் கூடுமாறுன்றதை ஒன்றா எடுத்துக்கூடாது. கூடும் ஆறு பிரிச்சுக்கணும். கூடும்னா திருவடியை சேர்ந்து அடைய சேரும். ஆறு ஒன்று அடைய சேரும். ஆறுன்னா வழி கூறாயன்னா கூறுவாயாக அப்படிங்கிறதாக அர்த்தம். இதில் இந்த பாட்டுக்கு இது அர்த்தம். இதனோட மொத்த நீங்கள் கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, பழைய காலத்தில் எல்லோரையும் காப்பவனே, உலகமுண்ட பெரிய வாயை உடையவனே, முடிவில்லாத கீர்த்தி உடையவனே, சுடர் ஒளி போன்ற காந்த சுடர் ஒளி போல விளங்க போனே, காந்த சக்தியை உடைய ஒளிர்ந்து நிற்பவனே, மிக உயர்ந்த நிலையில் இருப்பவனே, என்னுடைய திகட்டாத உயிரே, என்னுடைய ஆறுயிரு, இந்த உலகத்துக்கு திலகமாய் நெற்றி பொட்டாய் விளங்குகின்ற திருவேங்கடத்து எம்பெருமானே, பரம்பரையாய் குலதொல் அடிய பல பரம்பரையாக உனக்கு உன் பாதம் பரம்பரையாக உனக்கு அடிமை செஞ்சுட்டு வருவேன் நான். உன் பாதம் சேரும் வழி என்ன கூறுவாயே அப்படிங்கிறதாங்க இந்த பாட்டோட கன்க்ளூஷன். தேங்க்யூ. நாளைக்கு 2வது பாட்டை பார்ப்போம். தேங்க்யூ.